ஏலம் போட்டுக்கிட்டு இருக்க என்ன விவரம் கேளு. ஏதோ ஒரு ஃபீலிங்ல உன் பொண்ணை கட்டி பிடிச்சேன். அப்ப அவ ஃபீலிங் எப்படி இருக்கு கேட்டு அப்புறமா அருவாளை தூக்கியா எது கேட்டாலும் ஓவான்னு. என்னம்மா உன் ஃபீலிங்? முதல்ல என்ன கட்டி பிடிச்சது இவருதான். கட்டி பிடிச்சவருக்கு என் கைய பிடிச்சு கொடுத்துருங்க. அதை விட்டுட்டு இப்படி லூசுத்தனமா பேசிட்டு இருக்கீங்களே. நீங்க வாங்க. ஒண்ணு இல்லையா? இல்ல சரி, நான் அவருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா என் பொண்ணோட பொழப்பு நல்லா போயிடும். அந்த பையனுக்கு வேலை வெட்டில நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். முடிஞ்சா நீ வாங்கி கொடுக்குறேன். சென்னையில என் மச்சன் இருக்கிறான். அவன் ஆட்டோ வச்சிருக்கான். அந்த ஆட்டோவை வச்சு 6 மாசம் ஓட்டட்டும், அப்புறம் கல்யாணம். அப்பனே ஆட்டோ ராஜா, நேத்தை விட கொஞ்சம் கூட சம்பாதிக்கணும்டா ஐயா. இந்த சாவியில இருக்க திஷ்டி எல்லாம் போகணும். அண்ணா என்ன பண்ண போறீங்க? திஷ்டி கழிக்க போறோம்ப்பா. திஷ்டி கழிக்கிறதுக்கு சாவியை மட்டும் போட்டா பார்த்தா கையில இருக்கிற காசு பணம் எல்லாத்தையும் போடணும். போட்டா அப்பதானே திஷ்டி எல்லாம் கழியும்.